வணக்கம். இன்னைக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் கிச்சன்ல குக் வித் கோமாளி டிவி ஷோல ரித்திகா பண்ணின ஆப்பிள் ஜிலேபி எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இது ஒரு ஸ்வீட் ரெசிபி. இந்த ரெசிபியை ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆப்பிளை பஜ்ஜி பொரிக்கிற மாதிரி எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கணும். அப்புறம் அதை ஒரு சுகர் சிரப்ல போட்டு கொஞ்ச நேரம் ஊற விட்டு அப்படியும் சாப்பிடலாம். இல்லாட்டினா சுகர் சிரப்ல லைட்டா டிப் பண்ணி அப்படியும் சாப்பிடலாம். அப்படி சாப்பிட்டீங்கன்னா நல்ல கிரன்ச்சியா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். ஆப்பிள் ஜிலேபி பண்றதுக்கு முதல்ல ஒரு பவுல்ல 1/4 கப் அளவு வெதுவெதுப்பான பால்ல 1 பிஞ்ச் அளவு குங்குமப்பூ போட்டு ஊற வச்சு எடுத்துக்கணும். அடுத்து சுகர் சிரப் பண்ணணும். அதுக்கு ஒரு பேன்ல 1/2 கப் அளவு சர்க்கரை, 1/2 கப் அளவு தண்ணீர், 1 பிஞ்ச் அளவு குங்குமப்பூ, கொஞ்சம் ரோஜா இதழ், 1 பிஞ்ச் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்து கொதிக்க விடணும். நான் இங்க ட்ரை ரோஸ் தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சுன்னா பன்னீர் ரோஸ் எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடணும். எந்த பதமும் தேவையில்லை. இப்போ சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு பவுல்ல 1/2 கப் அளவு மைதா, 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 பிஞ்ச் அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் தயிர், அப்புறம் குங்குமப்பூ ஊற வச்ச பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். தேவைப்பட்டா கொஞ்சம் தண்ணியை கூட ஊற்றி நல்ல பஜ்ஜி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். அப்புறம் ஆப்பிளை நல்லா தோலெல்லாம் சீவிட்டு தின் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணும்னாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் பொரிக்க தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் சூடு பண்ணணும். எண்ணெய் சூடானதும் ஒரு ஆப்பிள் ஸ்லைஸை மாவில் நல்லா டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொன்னிறமாக பொரிக்கணும். கொஞ்சம் எண்ணெய் இழுக்கும், அதனால பொரிச்சு பேப்பர் டவல்ல போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஆறினத்துக்கு அப்புறமா சுகர் சிரப்ல போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு ஊற வச்சு சாப்பிடலாம். இல்லாட்டினா சுகர் சிரப்ல ஊற விடாம லைட்டா டிப் பண்ணி உடனேயும் சாப்பிடலாம். நல்லா கிரன்ச்சியா இருக்கும். இப்போ சுவையான ஆப்பிள் ஜிலேபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம சூப்பர் ஸ்டார் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸை மிஸ் பண்ணாம நீங்க அடுத்தடுத்து பார்க்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.